ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.6 பார்ப்போமா. எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து அதோட உறவு ஆர் ஈக்குவல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 1,2 2,4 3,6 4,8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா ஆறானது ஒரு சார்புன்னு நம்ம சொல்லணும். அதோட நம்ம வந்து சார்பகம் துணை சார்பகம் வீச்சகத்தை வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. அதே மாதிரி ஒய் ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 4 6 8 10. அதோட உறவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய் வந்து 2 இருக்கும். அப்போது 1லேருந்து 2. சரியா, அடுத்து 2 இருக்கும்போது 4 இருக்கும். அடுத்து 3, 6. அப்போ 3 இருக்கும்போது 6. அடுத்து 4, 8. 4 இருக்கும்போது 8. சரியா, இப்போ இதை வந்து ஒரு சார்புன்னு சொல்லணும். சரியா, சார்புனா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்துலேருந்து எல்லா உறுப்புக்குமே ஒவ்வொரு அம்புக்குறி போயிருக்கணும். சரியா, ஒய்க்கு போயிருக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு அம்புக்குறி மட்டும்தான் போயிருக்கணும். 1லேருந்து இப்போ 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து இப்போ 2 இது இந்த மாதிரி பேரண்ட்ஸ்னால அது வந்து சார்பு கிடையாது. சரியா, நம்மளுக்கு இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே 1 தான் போயிருக்கு. அப்போ இதை வந்து சார்புன்னு சொல்லலாம். சரியா, இதை வந்து எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், அதாவது ஒவ்வொரு உறுப்பு. சரிங்களா, ஒவ்வொரு எக்ஸுக்கும் என்னது நம்மளுக்கு ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் வந்து இருக்கு, அப்படி தானே, உறுப்பு வந்து இருக்கிறது. சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள் எழுத்து மூலியமாக எப்படி எழுதியிருக்கேன்னு. எனவே எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. அதாவது ஒரே ஒரு நிழல் உருனா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒன்று தானே இருக்குது. அப்போ அது வந்து என்னது, சார்பு. சரிங்களா, ஆறுங்கிறது சார்பு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சார்பகம் துணை சார்பகம் பீச்சகம் கேட்டிருக்காங்க. சரியா, சார்பகம்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சார்பகம். அப்போது சார்பகம் எக்ஸ் ஈக்குவல்ட்டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னதுலாம் 1 2 3 4. அதே மாதிரி துணை சார்பகம் என்னது, ஒய். சரியா, ஒய் ஈக்குவல்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக என்னது, துணை சார்பகம் 2 4 6 8 10. அதே மாதிரி வீச்சகம்ங்கிறது என்னது, அதில் எதுலேருந்து எந்த இதுக்கு அம்புக்குறி பெயருக்கோ அந்த இது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் அம்புக்குறி பெயருக்கா எந்த இதிலெல்லாம் போய் பட்டிருக்கோ அந்த இதெல்லாம் என்னது, வீச்சகம். சரியா, எதுலெல்லாம் பட்டிருக்கு, 2 4 6 8, இதுதான் என்னது, வீச்சகம். சரியா, அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்து எடுத்துக்காட்டு 1.7 பாருங்கள். எஃப் கொடுத்து எக்ஸ் டேன்ஸ் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிறது என்னது, ஃபங்க்ஷன், அதாவது சார்பு. சரிங்களா, என்ற உறவானது எப்படி இருக்கும்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² -2ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து இங்கே எக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, -2 -1 0 3ன்னு கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஒய் வந்து நம்ம ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எஃப்போட எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எஃப் வந்து ஒரு சார்பா இல்லையான்னு சொல்லணும். சரியா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -2 -1 0 3. சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x² -2. சரியா, இப்போது நம்மளுக்கு ஸ்மால் எக்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா, ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது, -2 இருந்ததுன்னா எஃப் ஆஃப் -2 என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல -2 போட்டிருக்கேன். அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல -2 போடணும். சரியா, அப்போ -2 தான் ஹோல் ஸ்கொயர் -2. சரியா, இங்கே -2 தான் ஹோல் ஸ்கொயர். அடுத்து -2 தான் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 4 2 2 4 -2 ஈக்குவல் டு என்ன வரும், 2. சரியா, அடுத்து என்ன உறுப்பு இருக்குது, -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுத்துக்கோங்க. என்ன வரும், எஃப் ஆஃப் -1. அப்போது -1 தான் ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் இருக்க இடத்துல -1 தான் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 1 -2 ஈக்குவல் டு என்னது, -1. சரியா, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. 0 தானே கொடுத்துருக்காங்க அடுத்த உறுப்பு. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது, 0 த ஹோல் ஸ்கொயர் என்னது, 0 தான். அப்போ 0 -2 -2 தான். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு
3 ஸ்கொயர் மைனஸ் 2. 3 ஸ்கொயர் என்னது 9. 3 9 - 2 ஈக்குவல் டு எத்தனை 7. சரியா? இப்போ இந்த இதில் ஆறுங்கிறத எழுதிடலாம். அப்படி தானே? இதுக்கும் உள்ள உறவு y ஈக்குவல் டு ஆர் என கொண்டால் அப்போ நம்மளுக்கு என்னது எஃப் ஈக்குவல் டு கிடச்சிரும். சரியா? எஃப் ஈக்குவல் டு இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் சேர்த்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கமா ஒய் அப்படி தானே? எக்ஸ் வந்து -2 இருக்கும்போது ஒய் வந்து என்னது 2 இருக்கும். அதே மாதிரி -1 இருக்கும்போது இங்கே -1 இருக்கும். அடுத்து 0, -2 3, 7. சரியா? அதை அப்படி எழுதிக்கோங்க. எஃப் ஈக்குவல் டு -2, 2 அடுத்து -1, -1 அடுத்து 0வாக இருக்கும்போது -2 அடுத்து 3ஆக இருக்கும்போது 7. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. சரியா? எஃப்பின் எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எஃப்பின் எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஒரு இது என்ன கேட்டிருக்காங்க, எஃப் வந்து ஒரு சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப் வந்து ஒரு சார்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து செகண்ட் இதுக்கு இப்போ எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள உறுப்பு என்னது -2 -1 0 என்னது 3. அதே மாதிரி ரெண்டாவது உள்ளது 2 -1 -2 7. சரியா? இப்போ இந்த இதில் இருந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அம்புக்குறி தான் போகுது. அப்படி தானே? அதே மாதிரி என்னது ஒரே ஒரு நிழலுரு மட்டும்தான் இருக்குது. அப்படி தானே? இந்த இதில் இருந்து ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் எல்லா இதுக்குமே அம்புக்குறி போகுது. அப்படின்னா இது வந்து என்னது ஒரு சார்பு. சரியா? எப்படி எழுதுவோம், எஃப்பின் ஒவ்வொரு பாருங்க, எஃப்பின் ஒவ்வொரு சார்பு உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழலுரு இருக்குது. சரியா? அதனால எஃப் வந்து ஒரு சார்பு அப்படின்னு எழுதணும். சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.